நீங்களும் இந்த மாதிரி அழகழகா போட்டோ எடுக்கணுமா? அப்ப நம்ம வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹாய் ஹலோ உங்கள் ஈஸ்வரன் ஸ்டுடியோ. என்னடா இது பொட்டிக்குள்ள நிக்கிறேன்னு பாக்குறீங்களா? இதுதாங்க நம்ம செட்டப் பண்ணிக்கி நம்ம ஒரு பேபி ஷூட் இன்னைக்கு பண்ண போறோம். கடையில அட்டை சும்மா இருந்துச்சு, அதை வச்சு நம்ம ஏதோ ஒரு போட்டோ நம்ம எடுக்கணும்ட்டு நான் யோசிச்சேன். அதனால ஒரு பாக்ஸ் டைப்ல நம்ம கட் பண்ணி அவங்க கொண்டு வந்த சுடிதாரோட இது என்னன்னு எனக்கு தெரியல. சாலு, அந்த சாலை வந்து இதுல தொங்க விட்டு நம்ம இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் போசஸ் நம்ம வந்து எடுத்து நம்ம யூடியூப் சேனல்ல வந்து நம்ம போஸ்ட் பண்ண போறோம். நேத்தி வந்து நம்ம வீடியோ வந்து ஒரு மாடல் வச்சு நம்ம பண்ணியிருந்தோம், அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதனால இன்னைக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு டிஃப்ரெண்டா நம்ம வந்து வீடியோவும் ஒரு போட்டோஸும் நம்ம எடுத்து பண்ணுவோம் அப்படின்றதுக்காக நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா, நம்ம போஸ்டர்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம பேபியை வந்து நம்ம செட்டப்ல வந்து நம்ம இந்த பாக்ஸுக்குள்ள நிப்பாட்டி இருக்கோம். இங்க வர ஸ்மைல் பண்ணுங்க. ஓகேயா? இப்போ வந்து நம்ம இதுல சின்ன சின்ன போசஸ் வந்து நம்ம நிப்பாட்டுவோம், அதை நீங்க பாருங்க. இப்போ வந்து நம்ம பேபிக்கு வந்து நிறைய போட்டோஸ் எடுத்திருக்கோம், அந்த வீடியோல நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எடுத்த ஃபோட்டோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்காக நான் என்னென்ன யூஸ் பண்ணேன், பேக் லைட் வந்து நீங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்த்துருக்கலாம். கட்ட கட்டமாக ஒயிட்டாக வந்து பேக் லைட்டு வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணேன், ஃப்ரண்ட்டில் வந்து அட்டை பார்த்துருப்பீங்க அந்த ஃபோட்டோவில். அதுக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்ட்டு நீங்கள் பார்ப்பீங்க. ஃப்ரண்ட்டில் வந்து என்ன லைட்டு யூஸ் பண்ணேன் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னா, தூக்குல தொங்க ஓட்டு மாரி ஒன்று தொங்க விட்டுருக்கேன்ல, அதுதான் வந்து ஃப்ரண்ட்ல வந்து உள்ளது வந்து அட்டை. இது பார்த்தீங்கன்னா ஒரு அட்டை வந்து நம்ம கடையில் இருந்துச்சு. அந்த அட்டையை வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. அது வந்து நம்ம வந்து சென்டரில் மட்டும் பாக்ஸ் டைப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு அந்த பேபியோட சால் இருந்துச்சு. அந்த சாலை எடுத்து வந்து நம்ம வந்து இதில் பின் பண்ணிட்டேன். பின் பண்ணி ஐயோ மண்டையில் உழவு பார்த்துட்டு சரி ஓகே பின் பண்ணியாச்சு. இது வேறு நிற்க வர மாட்டேங்குது. இது வந்து பின் பண்ணியாச்சு. பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம பேபியை நிற்க வச்சு எடுத்தோம். அதில் வந்து நமக்கு பேக் லைட்டு பார்த்தீங்களா, அந்த பேக் லைட் வந்து இப்போ நம்ம எப்படி கொண்டு வந்தோம் அப்படின்ட்டு தான் பார்க்க. இதுக்காக நம்ம பெருசான ஒன்று செலவு பண்ணல. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். வாங்க அந்த இது நம்ம எப்படி அதை செட் பண்ணோம் நான் காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம சொன்னல அந்த பேக் லைட் வந்து அந்த கட்ட கட்டமாக தெரியுதுன்னு, அதுக்காக மெயினாக யூஸ் பண்ணது நம்ம தலைவன் தான், AD 200 Pro. அதுல என்ன வந்து ஒரு மறைமுகமா வந்து ஒளிச்சு வச்சிருக்கேன்னா நீங்களே பாருங்க, ஷாக் ஆயிடுவீங்க. பாருங்க, இதோ அட்டை பாருங்க. இந்த அட்டை தான் வந்து நம்ம வந்து இதுக்காக நம்ம வந்து பயங்கரமா பர்சனலா நம்ம கட்டமா கட் பண்ணி நம்ம வச்சிருக்கோம். இது வந்து நம்ம பெருசானா செலவு பண்ண தேவையில்ல. ஏடி லைட்டு உள்ளே வந்து இந்த அட்டையை வந்து கயிறெல்லாம் வச்சு கட்டி சரி ஒரு பாக்ஸ் டைப்ல வந்து ஒரு லைட்ஸை வந்து நம்ம பேக்ரவுண்ட்ல வந்து விழுவணுன்றதுக்காக ஒரு சின்ன என்னோட ஐடியால தான் நான் வந்து இதை நான் செஞ்சேன். அதே மாதிரி வந்து நமக்கு ஒரு நார்மலா பெருசா வரலனாலும் ஒரு அளவுக்காச்சும் நமக்கு வந்து கை கொடுத்துச்சு. இது என்னோட ஒரு சின்ன பிளானு. நெக்ஸ்ட் வந்து ஹேர் லைட்டுக்கு வந்து சைடில் வந்து ஒரு லைட் ஒன்று கொடுத்துருப்பேன். அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜவுத்தாள் தாங்க. இந்த ஜவுத்தாளை வச்சு நம்ம சிம்பாக்ஸில் வந்து ட்ரிகர் ஃப்ளாஷ், இது நீங்கள் கடையில் எங்கே கேட்டாலும் கிடைக்கும் கண்டிப்பாக. இந்த ட்ரிகர் ஃப்ளாஷை வச்சுட்டு நம்ம கனெக்ட் பண்ணி இந்த ஜவுத்தாளை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து சைட் லைட்டு, இந்த சைடில் வந்து எல்லோ இருக்கும், பேக் லைட்டில் வந்து பாக்ஸ் டைப்பில் ஒரு கலர் ஒயிட் கலரில் இருக்கும். அதுக்கு நம்ம சொன்னோன்னே அது சொன்னது வந்து நம்ம ஏடி லைட்டில் வந்து இந்த அட்டை தான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோட்டோக்குள்ளே நம்ம செஞ்ச ட்ரிக்கு. இது இல்லாமல் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து 2 அம்பர்லா வச்சுருந்தோம். பெருசாக வேறு ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். நீங்கள் வந்து நம்ம வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறீங்க, பட் வந்து கமெண்ட் பண்ண மாட்டீங்க. நான் நல்லா எடுத்திருக்கேனா எடுக்கலையா அப்படியே நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணும்போது தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ எனக்கு பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை வரும். நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம லைக் பண்ணிட்டு நம்ம பெல் பட்டனை கண்டிப்பாக நீங்கள் வந்து அழுத்தினாதான் அடுத்தடுத்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு நான் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஆல். அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.